பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவின்றி ஆட்சி அமைக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவலால் நிதிஷ் கட்சியினர் அதிருப்தியில் உள்ளனர். பீகாரில் நடைபெறும் ஒவ்வொரு தேர்தலிலும் மாறி மாறி கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்து வரும் நிதிஷ்குமார் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜகவில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இடம்பெற்றார். இந்த தேர்தலில் ஆரம்பம் முதலே நிதிஷ்குமாரை ஓரங்கட்ட பாஜக தீவிரமாக செயல்பட்டது. கூட்டணி உடன்பாட்டிலும் அதிக தொகுதிகளை பெற்று பீகாரில் பாஜகவை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக்கும் முனைப்புடன் செயல்பட்டு வந்தது. தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் ஒருமுறை கூட நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்க மறுத்துவிட்டனர். இந்நிலையில் நடந்து முடிந்த பீகார் தேர்தல் முடிவில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் ஆதரவு இல்லாமல் மற்ற கூட்டணி கட்சிகளை கொண்டு ஆட்சி அமைக்கும் பலத்தை பாஜக பெற்றுள்ளது. மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பொறுப்பேற்க ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவளித்த நிலையில் தற்போது நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க பாஜகவின் ஆதரவு தேவைப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்குமா என்ற சந்தேகத்தில் நிதிஷ்குமார் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.